வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ்ஸ் எந்தெந்த கண்ட்ரி தெரியுமா? நம்பர் 1 எடுத்துக்கிட்டோம்னா வெனிசுலா. இந்த கண்ட்ரி பேரை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இங்கே வந்து 303 பில்லியன் பேரல்ஸ், இதை வந்து ட்ரெஷர் செஸ்ட்ன்பாங்க. இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும், லைக் மொலாசஸ் மாதிரி. அதனால இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ரெண்டாவது, இந்த கண்ட்ரியில் வந்து பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி அண்ட் இன்டர்நேஷனல் சாங்ஷன்ஸ் இருக்கிறதுனால இங்கே உள்ள ப்ரொடக்ஷனே வந்து சிக்னிஃபிகன்ட்லி டிகேட்ஸாக வந்து ட்ராப் ஆகிக்கிட்டு வருது. செகண்ட் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. இங்கே வந்து 267 பில்லியன் பேரல். இங்கே வந்து இது கோல்டன் வாங்க இந்த ஆயில். ஏன்னா இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா பியூரஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். இந்த ஆயில் அன்லைக் வெனிசுலா மாதிரி உள்ள ஆயில் மாதிரி இருக்காது. இது வந்து ஈஸி டு பம்ப் அண்ட் சீப் டு ரிஃபைன். இதுதான் வந்து வேர்ல்ட்லேயே லோவஸ்ட் ப்ரைஸில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம். எப்படின்னா இங்கே வந்து ஒரு பேரலுக்கு வந்து $10 தான் ஆகும். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஈரான். இப்போ சண்டை நடந்துட்டு இருக்கல அந்த கண்ட்ரி. இந்த கண்ட்ரியில் வந்து ரிசர்வ் எவ்வளோ இருக்குன்னா 209 பில்லியன் பேரல். இது பார்த்தீங்கன்னா மேசிவ் ரிசர்வ் வந்து லேண்ட்லேயும் ஆஃப் ஷோர் ஆஃப் தி பெர்ஷியன் கல்ஃப்ஸ்லையும் இருக்கு. இந்த ஆயிலை வந்து லைக் வெனிசுலா ஆயில் மாதிரி இன்டர்நேஷனல் சாங்ஷன்ஸ் வந்து செல் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை வந்து ஸ்லீப்பிங் ஜெயண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து குளோபல் ப்ரைஸை வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். எப்படின்னா இது மேலே போட்டிருக்க ட்ரேடு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து லிஃப்ட் பண்ணிட்டா. ஃபோர்த் வந்து கனடா ரிசர்வ். இங்கே எவ்வளோ இருக்குன்னா 163 பில்லியன் பேரல். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஆயில் ஃபார்மில் இருக்கும். இது வந்து மிக்சர் ஆஃப் சாண்ட், வாட்டர், கிளே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள், டெமோக்ராட்டிக் அண்ட் நெய்பர் டு த யூஎஸ் கண்ட்ரி இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ரிலையபிள் சப்ளையர்ஸை தான் மேக் பண்ணோம். இப்போ இந்த ஆயிலை வந்து சாண்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா இட்ஸ் அண்ட் energy intensive and faces many environmental scrutiny than traditional drilling. ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா ஈராக். இங்கே வந்து 143 பில்லியன் பேரல்ஸ் ரிசர்வ் இருக்கு. இந்த ஆயில் வந்து ஈஸியஸ்ட் டு ரீச், வேர்ல்ட்லேயே வந்து ஈஸியஸ்ட் டு ரீச்னு சொல்றாங்க. ஏன்னா இது லொக்கேட் ஆகிற இடம் அப்படி. இது வந்து ஜெயிண்ட் ஃபீல்டு சவுத் நியர் பாஸ்ரான்ற ஒரு இடத்துல இருக்கு. இந்த ஆயிலும் இருக்கு. இது வந்து ஈஸி டு கெட் ஆல்சோ. பட் ஈராக்கில் வந்து கான்ஃப்ளிக்ட் நடந்துட்டு இருக்கிறதுனால அங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து ஈஸியாக கட்ட முடியாது. ஸோ இந்த ஆயிலோட ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து யூஸ் பண்ண முடியல. நம்பர் 6 UAE, தட் இஸ் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இவங்க கிட்ட வந்து ஆயில் ரிசர்வ் 113 பில்லியன் பேரல்ஸ் இருக்கு. இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா எமிரேட்ஸ் ஆஃப் அபுதாபி. இவங்க இது எப்படி யூஸ் பண்ணிப்பாங்கன்னா ஃபினான்ஸ், டூரிசம் அண்ட் டெக். இதுக்கு வந்து துபாய் வந்து பெரிய ஒரு எக்ஸாம்பிள். இவங்க வந்து மேக் ஷியோர் தட் ஃபியூச்சரில் வந்து நம்ம ஃபாசில் ஃபியூலில் வந்து ரிலை பண்ணி இருக்காத மாதிரி அவங்க வந்து தன்னை ரெடி பண்ணிப்பாங்க. நம்பர் 7 வந்து குவைத். இங்கே வந்து 102 பில்லியன் பேரல்ஸ் வந்து ரிசர்வ் இருக்கு. இது வந்து ரொம்ப சின்ன கண்ட்ரி. ஆனால் நம்மளால நம்பவே முடியாது. இங்கே வந்து 90% ஆஃப் குவைத் கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ரெவன்யூ இந்த ஆயில் அக்கௌண்ட்ஸால. 8th இஸ் ரஷ்யா. இங்கே வந்து 80 பில்லியன் பேரல் ஆஃப் ஆயில் ரிசர்வ் இருக்கு. இது வந்து கொட்டி கிடக்குமா சைபீரியா அண்ட் ஆர்டிக்ன்ற இடத்துல. இது வந்து ஃப்ரோசனாக தானே இருக்கும் உங்களுக்கு. இது பிளேஸ் பார்த்தீங்கன்னா 8th பிளேஸ். ஆனால் இது வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து அந்த ஆயிலை வந்து சீக்கிரம் எடுக்குமா, ஃபாஸ்டர் தென் அதர் கண்ட்ரீஸ் ஃபார் தேர் ஓன் எக்கானமி அண்ட் மிலிட்ரிக்காக. 9th வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், தட் இஸ் US. இவங்க கிட்ட வந்து 74 பில்லியன் பேரல் ஆஃப் ஆயில் இருக்கு, ஆயில் ரிசர்வ் இருக்கு. இவங்க தான் வந்து வேர்ல்டு டாப் ப்ரொடியூசர்ல வருவாங்க. ஏன்னா இவங்களோட வந்து மெத்தடாலஜி கடந்த 15 வருஷமா இவங்க வந்து ஃப்ரேக்கிங் அண்ட் ஹரிசான்டல் ட்ரில்லிங்காக வச்சு ஷேல் ராக்ல இருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட வந்து மற்ற கண்ட்ரீஸோட ஆயில் கம்மியாக இருந்தாலுமே இவங்களோட லேட்டஸ்ட் டெக்னாலஜினால இவங்க வந்து பயங்கர ஃபேமஸ். 10th வந்து லிபியா. இங்கே வந்து 48 பில்லியன் பேரல் ஆஃப் ஆயில் ரிசர்வ் இருக்கு. இதுதான் ஆப்பிரிக்காலேயே வந்து லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. இந்த ஆயில் வந்து ஹைலி ப்ரைஸ்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஆயில் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். தட் இஸ் லோ சல்ஃபர் கண்டென்ட் இதில். அதனால இந்த ஆயில் தான் வந்து கேஸ் ஆன்லைன்ல வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இங்க வந்து பொலிட்டிக்கல் ஷிஃப்ட்ஸ் இருக்கிறதுனால ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து ஆஃபன் ஸ்டார்ட் ஆகும், அன்எக்ஸ்பெக்டட்லி வந்து இங்கே ஸ்டாப் ஆயிடும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.